கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், மே மாதம். இந்த மே மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் தலையிடாமல் இருந்தால் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். இன்னும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வரும், இந்த மாதம் சாதகமான சூழல் என்ன, பாதகமாக வரக்கூடிய சூழல் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கடக ராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், இந்த ராசி 12 ராசிகளில் அதிகமாக ஈர்ப்பும் வசீகரிக்கக்கூடிய சக்தியும் கொண்ட ராசியாக இருக்குது. கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறாரு, செவ்வாய் நீச்சம் பெறாரு. பெரும்பாலும் நீங்கள் தூய்மையான எண்ணம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க. தோல்விகளை கண்டுலாம் துவண்டு போக மாட்டீங்க. அந்த ஒரு நல்ல மனப்பக்குவம் இருக்கும். மனோகாரகன் சந்திரன் அதிபதியாக இருக்கிறதுனால கடகராசியில் இருக்கிற நீங்கள் அதிகமாக பாருங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. கனிவான மனசோட எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள். நீங்கள் என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி அன்பர்கள் பாருங்கள், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னா, ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறாரு. அதனால் நீங்கள் இந்த குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில் செய்கிறது நல்லது. செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசியில் தான். சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் சிறப்பான செல்வ நிலையை பெறுவீங்க. உங்களோட வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இறைவனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அருளால் உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை பெற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் பாருங்கள் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு வேலை அதுக்கப்புறம் உங்களோட ஆரோக்கியத்தில் நன்மை பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதத்தில் கிரக சூழல் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை கடகராசிக்காரங்க பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த காலத்தை விடவே நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கும். 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் நுழைஞ்சி அற்புதமான ருசக யோகம் அதுக்கப்புறம் திக்பலம் தராரு. இதனால் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட வேலை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கான ஒரு உயர்வான நிலையும் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு வேலை தந்திருக்காங்களோ அதை சரியாக செஞ்சுடுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் குறித்த வேலையை செய்கிறது நல்ல ஒரு உயர்வு நன்மை இது ரெண்டையுமே ஏற்படுத்தும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் இந்த சூரியன் புதன் அந்த 2 கிரக சஞ்சாரமும் ஏற்படுது. நிதி ரீதியாக இந்த சஞ்சாரம் ஏற்படுறது சிறப்பான ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பழைய பாக்கி கூட வசூலாகும் சாத்திய குரு உருவாகுதுங்க. 14ஆம் தேதியில் பாருங்க சுக்கிரன் 12ஆம் வீட்டில் குருவோடு இணையிறாரு. அதாவது அதுதான் வந்து விரயஸ்தானம். குருவோடு இணையக்கூடிய அமைப்பு வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. வீட்டு அலங்காரம் தனிப்பட்ட ஆடம்பரத்துக்காக செலவு செய்கிற மாதிரியான சூழல். மகிழ்ச்சியாக செலவு செய்வீங்க, ஆனால் இதெல்லாம் ஆடம்பர செலவாக தான் இருக்கும். செலவு பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணுங்கள். கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக நல்ல நல்ல திருப்பங்களையும் பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பு இருக்குது. இந்த சூழல் கண்டிப்பாக இனி எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அற்புதம் வாய்ந்த கிரக மாற்றங்கள் உருவாகுது இந்த மாதம். பொருளாதார ரீதியாக பெரிய திருப்பங்களை நீங்கள் பெற போகிறீங்க. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். நல்ல முதலீடுகள் நல்ல நன்மையை ஏற்படுத்தும்.
இந்த மாதத்தில் பாருங்களேன், ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமாக 10ஆம், அதாவது வந்து கர்மஸ்தானம், அதுக்கப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், இந்த 2 ஸ்தானத்துலேயுமே கிரகங்கள் ரொம்பவுமே பலமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 11ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு யோகக்காரகனாக இருக்கிறாரு செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று நுழையிறாரு. உங்கள் உத்தியோகத்துக்கு இந்த ஒரு கிரக அமைப்பு நல்லா ஒரு ராக்கெட் போன்ற வேகத்தை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்பார்க்கறதை விட சிறப்பான முன்னேற்றம், இது எல்லாமே பெறுவீங்க. உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், சூரியன் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும். மாதம் ஆரம்பிக்கும் போது முற்பகுதி வேணால் வேலைப்புழு அதிகமாக இருக்கும். அந்த வேலைப்புழு தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கும், கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிற்பாதியில் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது உங்களை ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு நன்மை, வரக்கூடிய மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சூழல் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தை விடவே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பிளான் பண்ணால் எல்லா வகையிலுமே உயர்வை பெறலாம். இவ்வளவு நாள் நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும், அது எல்லாமே பழிக்கக்கூடிய யோகம் உண்டாகிருக்குங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையில் இது ஒரு மிக சிறந்த மாதமாக அமையும். இந்த மாதம் தொடக்கம் முதல் அதுக்கப்புறம் 14ஆம் தேதி வரைக்கும் தனஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். இது அரசு, அதுக்கப்புறம் தனியார் துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு தலைமைத்துவ வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ராஜயோகம் வருதுங்க. இந்த ராஜயோகக்காரகன் தான் செவ்வாய். 10ஆம் வீட்டில், அதாவது மேசத்தில் ஆட்சி பெறுறாரு. செவ்வாய் அங்கு திக்பலத்தையும் அற்புதமான செயல்பாட்டையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே சிறப்பானதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் முடியாமல் விட்ட வேலையை கூட சிறப்பாக செய்வீங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற வேலையை கூட மிகவும் வேகமாக செஞ்சு மேலதிகாரிகளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களோட ஒவ்வொரு செயலும், உங்களோட ஒவ்வொரு வேலையும் கண்டிப்பாக அமையும். நிறைய புதுசாக யோசனை வரும். உங்கள் யோசனையுமே அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். கூட இருக்கிறவங்களே உங்கள் வேலையை பார்த்து பொறாமை பிடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாத பிற்பகுதியில், அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் 11ஆம் வீடான ரிஷபராசிக்கு போகிறாங்க. முதல் 15 நாளில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே தகுந்த ஒரு பலனை நீங்கள் அடுத்த 15 நாள்களில் பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விருப்பமான இடத்திற்கு மாற்றம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாதகமான மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு மாத இறுதியில் உங்களுக்கு உண்டாகுது. 10ஆம் இடத்துல செவ்வாயின் ஆதிக்கம் இருக்குது. அதனால் கீழ்மட்ட பணியாளர்கள்கிட்ட நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபமாக பேசுகிறதோ, கோபமாக நீங்கள் திட்டுறதோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கீழ்மட்ட பணியாளர்கள்கிட்ட சற்று கோபத்தை காட்ட வாய்ப்பு வரும். ஏன்னா அவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் டென்ஷனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு பிரச்சனை பண்ணிடாதீங்க. வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி தான் இந்த சனி பகவான், வியாபாரத்துக்கு காரகன். பாக்கிய ஸ்தானத்தில் நிலையாக இருக்கிறாரு 9ஆம் வீட்டில். இந்த ஒரு நிலை வந்து வியாபாரத்தில் மெதுவானாலும் நிலையான வளர்ச்சியை தரும். வியாபாரிகளுக்கு மாத முற்பகுதியில் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட், ஹோட்டல், இந்த வாகனம், அழகு சாதன பொருட்கள், இதில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம், நிறைய கஸ்டமர்லாம் கிடைப்பாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை நடைபெறுது இல்லையா? அப்போ பாருங்கள், வேலை விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நிறைய ஒப்பந்தம், அரசு டெண்டர், இதெல்லாமே எளிதாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் டெண்டர் நிறைய கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் கிடைச்சிருக்காது. இப்போ சுலபமாக தானாக தேடி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தி இது ஒரு சரியான நேரமாக அமையும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நிறைய நன்மைகளை பெறுவீங்க. முதல்ல வருமானம், அது நல்லாயிருக்கும். உங்களோட வருமானம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால வருமானம் பல வழியிலுமே வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேச்சுத்திறன், சமூக வலைப்பின்னல் மூலம் கூடுதல் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் வருமானம் இருந்தாலுமே செலவு கொஞ்சம் கூடவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு பண்ணும்போது பார்த்து கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக எதில் இருக்கணும் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே கோவப்படாமல் நிதானமாக விட்டு கொடுத்து போகிறது
நல்லது. எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக செயல்படணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நல்ல வேலை வியாபாரம் இருக்கிறதுனால நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற மாதிரியான சூழல் இருக்குது. அதனால் கரெக்டாக உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிங்க. அதே போல் ஓய்வெடுக்கிறதையும் சரியான நேரத்துக்கு எடுத்து நீங்கள் உங்களுக்கு வேலையை செய்கிறது நல்லதாக இருக்கும். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு ரொம்பவுமே நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன் மன அமைதிக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலுமே சிவாலயத்தில் அபிஷேகம் செய்து வழிபடுவது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும்.